ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபையை சீரழிக்கும் 7 அசுத்தமான காரியங்களை, சாத்தானின் கிரியைகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சரீரமாக்கிய ஆலயத்தை பிசாசு எவ்வாறு கெடுக்கிறான், இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டால், வார்த்தையை அறிந்து கொண்டால், நிச்சயமாக நம்மை கெடுக்க நினைக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் அழித்து நாம் வெற்றி பெற முடியும். தேவன் விரும்புகிற ஆலயமாய் நாம் மாறும்போது ஒரு மறுரூபத்தின் அனுபவத்திற்குள் நாம் வந்து விடுகிறோம். முதலாவதாக பார்க்கிறோம், தவறான உபதேசங்களை சபைக்குள், சரீரத்திற்குள், ஆத்மாவுக்குள், சிந்தைக்குள் பிசாசு கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களை பின்பற்றுகிற சந்ததியாய் இல்லாதபடிக்கு வேதம் சொல்கிறது, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலமாய் இருக்கும். இன்று சத்தியத்தினால், வார்த்தையினால், தவறான உபதேசங்களினால் பிசாசு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இந்த காரியத்திற்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படித்தால் மட்டுமே, வேதத்தை நீங்கள் படித்தால் மட்டுமே எது சரி எது தவறு என்பதை உங்களால் புரிந்து கொண்டு இந்த காரியத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கிறோம், சபைக்குள் நிறைய பிரிவினைகள், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி, ஒருவரை ஒருவர் புறங்கூறி, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், குறிப்பாய் ஆவிக்குரிய காரியத்திலே இன்று நாம் அநேகரை குறை சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள், நாங்கள் தான் பெரியவர்கள், எங்களோடு கூட தான் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு பிரிவினைக்குள் நாம் வந்து விடுகிறோம். அந்த பிரிவினையை உண்டாக்குகிற கிரியைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆவியில் எளிமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். குறைவுள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற மன பக்குவத்திற்குள் வந்து விடுங்கள். அறியாமையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுது இந்த குறை சொல்லுதல் உங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகும். குற்றம் கண்டுபிடிக்கிற காரியம் முற்றிலுமாய் உங்களை விட்டு நீங்கி போகும். மூன்றாவதாக, டாலரேட்டிங் சின், பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது. இதெல்லாம் ஒரு பாவமா பாஸ்டர், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம எது செய்தாலும் அது சரி, கர்த்தர் பொறுத்து கொள்வார், கர்த்தர் மன்னிப்பார் என்கிற மன பாங்கை பிசாசு நமக்குள் கொண்டு வந்து விட்டான். இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற, பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற இருதயங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அது இருக்குமானால் என்ன பாவம் செஞ்சாலும் சத்தியம் உங்களுக்குள் போவதற்கு அந்த பாவம் உங்களுக்கு தடையாயிருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க. எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்வேன், எதை செய்யக்கூடாதோ மாம்சத்தின் கிரியைகளை அழித்து முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியின் கனிகளில் நிறைந்தவளாய் இருப்பேன் என்கிற வைராக்கியம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான்காவதாக, ஜெபமின்மை, ஜெபமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு அருளச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் கேட்கிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். அப்போதான் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அதனாலதான் இன்னைக்கு ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது பரிசுத்தத்திற்கும் விசுவாசத்திற்கும் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே, ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைங்க பரிசுத்தம் உள்ளவர்களாய் தான்
இருப்பார்கள். அதனால பரிசுத்தமாய் இருந்து தேவனிடத்திலிருந்து ஜெபித்து முடியாத காரியங்களை நமது வாழ்க்கையிலும் சரி, தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய், சபைக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நாம் மாற வேண்டும். ஐந்தாவதாக பார்க்கிறோம், வேதத்தை, சத்தியத்தை போதிக்கிறவர்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்களை புறக்கணிப்பது, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை கேலி செய்வது, அவர்களை விமர்சனம் செய்வது, இது நிமித்தமாய் இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அநேக உண்மையான ஊழியக்காரர்களை அவமதித்து கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தானின் கிரியை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசாதீங்க. அநேக ஊழியக்காரர்கள் மனமடிவாகிறதை நான் பார்த்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, உற்சாகப்படுத்துகிற, சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துங்க. சும்மா ஆட்டம் பாட்டம்னு சொல்லி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுகிற ஊழியக்காரர்களை அல்ல, சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துங்கள். வேதம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை பேசுகிற தேவ ஊழியக்காரரோடு கூட ஒட்டி கொள்ளுங்கள். நிச்சயமாக தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஆறாவதாக பார்க்கிறோம், த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்று அநேகருக்குள்ளார ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதது நிமித்தமாய் சண்டே மட்டும் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்வதைப் போல மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ, இப்படி ஆண்டவர் சொல்றார், தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆத்துமாவை, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ரட்சிப்புடைய மக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய தேசத்தில் பெரிய எழுப்புதலை உண்டாக்கப் போகிறார். இப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற தவறான நோக்கத்தை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறான். இல்லை, இப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். சண்டே மட்டும் இல்லை, 24x7 எல்லா நேரங்களிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கடைசியாக, வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் பிசாசு உருவாக்குகிறான். ஜெபித்தா ஆசீர்வாதம், ஆலயத்துக்கு வந்தா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நமது குறிக்கோள் அல்ல. உண்மையான குறிக்கோள் தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும். வாழ்ந்தாலும் மரித்தாலும் பிழைத்தாலும் உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்வேன், உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்வது போல எந்த பிசாசின் கிரியைகளும் தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும்தான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்வேன், சந்தோஷமா இருப்பேன், அது கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் கொண்டு தேசத்தில் பெரிய எழுப்புதலை உருவாக்கப் போகிறார். உங்கள் ஊழியக்காரரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரருக்கு தோள் கொடுங்கள், அவருக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். ஊழியம் செய்வதற்கு அவரை உற்சாகப்படுத்துங்கள்.